அடுத்தபடியாக கதையின் நாயகன் சாத்விக் வர்மா அவர்களே பேச அழைக்கிறோம். இவர் வந்து இதுக்கு முன்னாடி பாகுபலி படத்தில் பிரபாஸ் அவர்களுடைய சின்ன வயசு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக சலார் படத்தில் கூட ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர் டு யூ சார் ப்ளீஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Like, thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here. And I feel very glad for them. Thank you sir. Thank you so much. And thank you all the guests sir. Thank you for supporting me. Thank you sir. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். Thank you for the press and media who came here to support us. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூ அண்ட் ஆல் கேம் டு சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இது இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. Thank you so much, press media and our guest for coming here today. And thank you so much, sir, my director sir, and production company and my producer sir for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support and sir, thanks a lot sir. Thank you. மேடையில் உள்ள விஐபிக்களுக்கும் மற்றும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்பி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேனே, அது ஒரு 20 செகண்டா இல்லை 10 செகண்டா தெரியல, பட் சொல்லணுன்ற ஆசை மட்டும் இருக்குது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்து இயக்குனருமான நடிகருமான திரு மனோபாலா சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மயில்சாமி சாரோடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்த இணை இயக்குனர் திரு வேலுமணி சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவர் இறப்பு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து கேப்டன் சாரோடைய மிகப்பெரிய ஒரு வந்துக்கிற விசுவாசி. 3 படத்துக்கு அவர் தான் வந்துக்கிற டைலாக் ரைட்டர். கேப்டன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அவர் கேப்டன் இறப்பதற்கு முன்னாடி இறந்ததாக வந்த ஒரு சின்ன நியூஸ், அதை கேட்டுட்டு உடம்பு முடியாமல் அவர் சென்னையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரை பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும், பட் அவர் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். என்னால் அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அவர் ஊருக்கு போனார். ஊருக்கு போய் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டார். என்னென்னா, ஒரு தப்பான ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கு. அது உண்மையே பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே அவர் வச்சுருந்த அந்த விசுவாசம். ஆனால் இன்றைக்கி அவர் கேப்டன் கூட இருக்கார். கடைசியாக அந்த நியூஸ் தோத்துருச்சு, அவரோட அன்பு ஜெயிச்சிருச்சுங்க. அதான் உண்மை. ஸோ என்னுடைய இந்த டைம் போதும். இவங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இது தான். ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அம்மா, 2 அக்கா, எங்கள் அண்ணன்,
அவங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷம் என்னால் நின்று இருக்க முடியாது. இது எனக்கு செகண்ட் மூவி. இந்த படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் மகேஷ் பாபு படங்கள் பண்ணியிருக்கேன். திரு தில்ராஜ் சாரோட கம்பெனியில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொத்த பங்கார லோகம், சீத்தம்மா வக்கெட்லு சிறுமலை செட்டு, முகுந்தா, ஸ்ரீகாந்த் அடாலோடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே காரணம் என்னுடைய ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் தமிழ் தெலுங்கு. என்னுடைய ப்ரொடியூசர் திரு மதிப்புக்குரிய சீனிவாச குரு சாருக்கும், எங்களுடைய அண்ணன் மணிகண்டன் சாருக்கும், எங்களுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் டேனி ப்ரோ. ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன். மறக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சு கதை சொன்னார். இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. சார் கூட ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அந்த கதையை படித்தாங்க. படித்த உடனே என்னன்னு தெரியல, அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க டீனேஜஸில் அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிற கதையாக இருந்தது. அதேமாரி டேனி ப்ரோக்கு இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ டேனி ப்ரோக்கு தேங்க்ஸ் நண்பா. அது மறக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ் சினி கார்ப்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தெலுங்கில் இந்த படத்தை எம்ஜி மூவிஸ், மினிமம் கேரண்டிஸ் மூவிஸ், திரு அச்சுபாபு சார் அவருக்கு எங்களுடைய நன்றி. ஸோ February 2 இந்த படம் தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த படம் கோவிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணிடுச்சு. அதுக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, வலிமை, மார்க் ஆண்டனி, ஸோ துணிவு, இதெல்லாம் பண்ணால் கூட நட்புக்காக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் டு விஜய். நிறைய விஜய் எனக்காக இதில் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த விழாவின் நாயகன் திரு பாலமுரளி பாலு சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமேன்றதுக்காக யூஎஸ்லேருந்து கிளம்புனார். ஆனால் வர வழியில் ஃப்ளைட் கனெக்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகி பனி அதிகமாக இருக்கனால ஒரு 8 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அவர் இன்றைக்கி நைட்டு தான் வராரு. ஸோ அவருடைய மியூசிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் படத்தில் 2-3 சாங் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்த பாலமுரளி பாலு சாருக்கு என்னுடைய நன்றி. ஸோ இதுக்குடைய லிரிக்ஸ் ரைட்டர் சிறு பூ கார்த்திக், உள்ளேலே உள்ளேலே உள்ளே உள்ளே உள்ளேலே, சவுண்ட் பார்ட்டி, ரெண்டுமே அவர் எழுதின வரிகள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ நண்பர். லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நல்ல ஒரு சாங் கொடுத்துருக்கேன் எங்களுக்காக. இன்னும் இந்த தப்புக்கள் செய்யும் வயசு இன்னொரு ஒரு டுயட் இருக்குது. அது வந்து மோகன்ராஜ் எழுதினார். அந்த சாங்கும் ரொம்ப அற்புதமான சாங். கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது அந்த சாங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னோடய டிஓபி குளஞ்சிக்குமார், மச்சின் தான் சொல்லணும், நண்பன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு எனக்குள்ள அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி. தேங்க்ஸ்டா குளஞ்சி. லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை இவன் இல்லாமல் என்னால் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்க முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணான். எல்லா விஷயத்துலையும் எனக்காக அவ்வளோ போகிறான். ஏன்னா தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் எடுக்கிறோம். நாங்கள் இந்த டப்லாம் பண்ணல, பார்த்துருப்பீங்க நீங்கள். லிப் அப்படி சிங்க் ஆகிருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ தமிழில் ஒரு ஷார்ட் எடுத்தால் தெலுங்கில் ஒரு ஷார்ட் எடுப்போம். அப்படி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ராஜு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, டைம் இல்லை. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பிட்ட இந்த 4 பேருக்கு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். பட் எல்லாருமே என் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ். என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் திரு மில்லர் சார், திரு குரு, அசோக், ராஜவேல் சார், அப்புறம் பிரகதீஷ், இன்னும் நிறைய பேர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். எனக்கு ஸ்கிரிப்டில் ரொம்ப உதவியாக இருந்த இந்த டைலாக் என்னால் எழுத முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் தான் எழுதுனாலும் நினச்சிக்காதீங்க. நான் உருவாக்கின டைலாக் இருந்தேன்னா எனக்கு இருந்த 2 தம்பிகள் தான். ஒன்று ஜமீல், இன்னொன்று விஷ்ணு. ஸோ தேங்க்ஸ் விஷ்ணு. எனக்கு லைஃப்பில் மறக்க மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தா. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோடைய கதையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேங்க. இது ஒரு பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இருக்கிற அன்பு, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்க அன்பு. இந்த அன்பு ஒருத்தர்கிட்ட சேரும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் தோக்க மாட்டோம், பெருசாக ஜெயிப்போம். ஆனால் அந்த அன்பு தோத்துருச்சுன்னா நம்ம லைஃப்பை தோற்றுருவோம். அது எல்லா விதத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கணும், பசங்களை பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2K கிட்ஸ்னால் நான் இந்த ஜென்ரேஷனை தப்பு சொல்ல வரலைங்க. கல்ச்சர் மாறி இருக்குது. அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. ஸோ கல்ச்சர் மாற மாற இதில் பாதிக்கப்பட போது யாருன்னு கேட்டால் யங்ஸ்டர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம 80s 90s,
ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்க வாழ்றதுக்கு வாழ்க்கை முறை வேறு. இதை நாங்கள் ஓப்பனாக பேச போனால் எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் ஏ. அப்போ இதை ஓப்பனாக யார் பேசணும்? சொசைட்டி பேசாது, அதுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ யார் தான் பேசுகிறது? இதை பேரண்ட்ஸ் தாங்க பேசணும். பிள்ளைகிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் பேசணும். இதை செய், இதை செய்யாது, இது தப்பு, இது ரைட்டு சொல்லக்கூடிய ஒரே உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சவன் தான் 80s 90s. பட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசக்கூடியவன் தான் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன். அது தப்புனா அவனுக்கு தப்புனா தெரியாது, பேசிட்டேன், தப்புனா மாற்றிக்கலாம், இல்லை அதை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பேசாமலாம் இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன ஓப்பனாக பேசுவாங்க, அவங்க என்ன ஓப்பனாக பழகுவாங்க, அவங்க லவ் எப்படி இருக்கும், அவங்க லஸ்ட் இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் காட்டணும். பட் அதேமாரி பேரண்ட்ஸோட பெயின் எப்படி இருக்கும். அதில் பேரண்ட்ஸுக்கு அல்டிமேட்டாக என்ன, நீ என்ன ஒன்றா பண்ணு, நான் அதை பற்றி கேட்கல, ஆனால் நீ லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டிக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குள்ள விஷயம் அதுதான். ஆனால் அதை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நீ இதை பண்ணாத, அதை செய்யாத. இது எதுக்கு நீ செய்யாதன்னு கேட்டால், நீ என்ன ஒன்றா பண்ணுவோம் லைஃப்பில், நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் ஒரு வாட்டி. கண்டிப்பாக அது அவங்க லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த படம் ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் உருவாக்கிறோம். நீங்கள் இதில் பாக்கியராஜ் சாரோட ஓப்பனிங் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுக்கல. இந்த படத்தில் ஒரு டைரக்டரோட வாய்ஸ் இருந்தது. ஓப்பனிங்கில் அந்த கதையை சொல்லணும். அதுக்காக என்னுடைய நண்பர் லைன் ப்ரொடியூசர் இருக்கார், அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு முத்து. நானாக பேசுகிறேன், யாருக்குன்னு தெரியாது டேனி ப்ரோ, நம்ம போய் வேறு யாருன்னா அந்த லெஜெண்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் தான் பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டோம். பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன்டா அப்படின்னாரு. சரி சார், படம் டபுள் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல எடிட்லேயே பார்க்கலாம் அப்படின்னாரு. படம் வந்து எடிட்டில் பார்த்தாரு. எடிட்டில் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, கம்முன்னு போயிட்டாருங்க. நானும் கேமராமேனும் தான் அன்றைக்கி ஒரு 2 மணி நேரமாக நானும் அவனை ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தேன், எங்கேயும் போகல. என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாமல் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு லெஜெண்ட் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டாரு. அடுத்த ஒரு 2 hours பார்த்து ஒரு வந்து ஃபோன் கால் வந்தது, வீட்டுக்கு வா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னா அந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன நிறைக்குறைகள் சொன்னாருங்க. அவர் இந்த படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரங்க. அவர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 2 மணி நேரம் 30 நிமிஷம் படத்தை எடுத்திருக்கு அதிலேருந்து. ஸோ தேங்க்ஸ் டு பாக்யராஜ் சார். நான் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ எனக்கு இந்த படத்துக்காக எனக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் அவர் என்ன சொல்லுவார், ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் என் கூட இருக்கிற அசிஸ்டண்ட் கூட ஒத்துக்கலை. அந்த குருலாம் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், வாய்ப்பே இல்லை, ஏற்றுக்கவே மாட்டேன், நடமுடிச்சான். இல்லை குரு இது கரெக்டாக இருக்கும், இதை பண்ணிவிடுவோம். ஏன்னா 3 பேருக்கும் 3 விதமான ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும் இந்த கதையில். ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன். ஆனால் பட் என்னோடய ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார். பண்ணியா, அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணியா, பார்த்துக்கலாம்யா அப்படின்னாரு. ஸோ அந்த கிளைமேக்ஸை நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு பாக்யராஜ் சாருக்கு போட்டு காமிச்சோம். அவர் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போனதுனால வீட்டில் கூப்பிட்டாரு, போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி கதையில் இருக்கிற நிறைகுறையெல்லாம் எல்லாத்தையும் சொன்னார். சார் அந்த எண்டு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன்டா, ஏற்றுக்கவே முடியாது தான், ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இதை நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை. இது இருக்கணும். இது இருந்தால் எல்லாருடைய பசங்களுடைய லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லைன்றதுக்கு நாங்கள் வித்தியாசத்தையும் சொல்லியிருப்போம். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. நம்மளால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் நினைக்கிறவனுக்கு, இந்த சொசைட்டி எதிர்த்து நம்மளால் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. ஒருத்தரோட சப்போர்ட்டை தான் ஒருத்தர் வாழ முடியும்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மற்றவங்க சப்போர்ட்டோடு தான் இருக்கணும். இதை தான் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒன்ஸ் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி, என் கூட ஒர்க் பண்ணவங்க நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்களுக்காக இந்த படம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. கோவிட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார், நாங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டோம். ஸோ எனிவே ஒன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விண்டோஸ் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளை கூட நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாது நீங்கள். ஓகே, அப்படியா? நம்மள சினிமா கட்சி அதான்.
அப்புறம் இந்த இசை வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலாவா மிஸ்டர் பாலா மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிங்கிறாங்க, கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது. அப்படி தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், ஒரு இசை வீட்டில் வரணும். அது தயாரிப்பு சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்சல ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசை வீட்டை வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை நிறைய தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேதனை விட்டு சொன்னார், சார் எல்லோரும் சொல்கிறான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி எங்கேயும் கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, மதிச்சு வந்துருக்காங்களே. இப்போ முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கல் நம்பி அவரும் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடு வச்சு கூப்பிட்றாங்க சார், சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார், பகீர்னு ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு, விதவிதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்பிட்டு சொன்னேன். நம்பி அதை மாட்டி விட்டாதியே, டிசைனு மாதிரியா இருக்குது, வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தயங்கினேன். அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார், சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தை போகணும் ஆடியோ ரிலீஸ்க்கு. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் ஆகலாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு. இப்போ நாங்கள் கிழக்கு வாசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுங்களே ஒருத்தன் உள்ளே வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவோம், அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம இப்போ திருறாங்கள பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அவங்க உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொன்று என்னென்னா, இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே, ப்ரொடியூசர் மேலாம்.
இந்த ஏ சர்டிஃபிகேட்டை இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன்னு போட்டால் ஆள் உள்ளே வருவாங்க நம்மளுக்கு அப்படின்ட்டு அவங்க யூஏ கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேர்னா தானே சேர்க்குறோம் சார், ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் அதாவது உண்மையாக நான் வந்து பொய்லாம் இல்லை, அதனால் நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஏமாளியாக இருக்காங்க. குழந்தைல படிக்க வச்சுட்டு அவங்க அறிவாளி நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாடு சீரழிது இன்றைக்கி. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான். எப்படி பசங்களை கண்காணிக்க, ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அவங்கள உத்தமனை சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி உசவுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து இப்படி தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டார் பத்தில, முடிஞ்சா படு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து நமக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்கார் படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுக்கணும், நம்மளாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன் முன்னாடி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். சில குடும்பத்தில் அப்பா சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வந்து தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தை பெற்றுட்டோமே இதுகளுக்காக சேர்ந்து வாழ்ந்துருக்கா சார். பழகும் நீ சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. இன்னைக்கு அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா எந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அது நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்போட உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இல்லை இன்னைக்கு. நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு, நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு ஒன்றுது இன்றைக்கி என் மனசில் இருக்குது. என்னன்னா, ஒரு பிரபலம் தான் அவங்க, ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை, வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெற்ற பொண்ணு கேட்குது, ஏமா இப்படிப்பட்ட ஆளோட நீ வாழ்கிற, இப்படி புருஷன் உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டியானே அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருப்பேன், உனக்கு தாயாக இருக்கல, எப்படி தூக்கி போட முடியும்? இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அம்மா சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பெற்றுட்டோம், இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்றைக்கி
வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்குள்ள நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறதுலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக போச்சு. வீட்டில் ப்ராப்பர்ட்டி அது. ரொம்ப நெருக்கிட்ட சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது, அம்மா பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். இன்னும் மிஸ்டேக்குன்னா சில தாய்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது, நான் தான் நடத்துவேன். பெருமை பேசியே அப்போ நான் மட்டம் தட்டிடுறது. இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும்? இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஜட்ஜாக இருப்பார். 2 பேரும் தூத்துற வீட்டுக்கு வந்திருப்பார். இவர் சொல்லுவா உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், எல்லாரையும் அது ஒன்றுமே தெரியாது. வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்றும் தெரியாதுன்னு ஆயிடுது. இப்போ இப்படி தொட்டதுன்னா அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனை மதிக்கும். அது முட்டாளை பார்த்துருது, இவருக்கு என்ன தெரியும்ட்டு. அம்மா பொண்ணு ஏமாத்துறது ஈஸி. இந்த வாழ்ந்த காலகட்டத்தில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் இப்படி இருக்கும். பேசி எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், திரையரங்கில் திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓடிடி தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது முன்ன ஏசெட் பண்ணி அடையாளம் காட்டிடுறாங்க. அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக உள்ள தேட்டரில் போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வர படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம், மத்திய அரசு கவனத்துக் கொள்ளணும். இன்றைக்கி குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான், ஓடிடி தளத்துலாம். அதில் வர படம்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. வன்முறை, கை தனியாக ஓடுது, தலை தெரியாத விழுகுது, ஒருத்தன் கத்தி வச்சு கழுத்து அறுத்துட்டே இருக்கேன் சார். குழந்தை பசங்களை பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃப் எடுத்து போட்டிருக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக பண்ணுறாங்க. இதுக்கு ஓடிடி தளத்துக்கு சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? வீட்டில் ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ உள்ள சென்சாரை விட 3 மடங்கு அதில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி தான்ப்பா சில படம்லாம் ஓட்டு ரிலீஸ் ஆகி தூக்குறாங்க. ஏன்? இப்போ சென்சார் நினச்சி அங்கே கோட்டை விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பாக சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே, தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிட்லெட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய விட்டார். அன்றைக்கி உலகநாயகன் கமலஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கேன். நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவது இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். மொத்த யூனிட்டுங்க இந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே, படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குநராக விளங்கிய உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்ற நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை, இயக்குனரை, நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லெட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா யூ ஏவான்றது வேற.
அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறாங்களா, பிள்ளைங்க சொல்கிறத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிருச்சு. போதையில் அதான் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளியாகி கெட்டு போனாங்க. 20க்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது. மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு, கணவன் மனைவியில் அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனால் அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவாக நம் கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சுன்னு இருக்கு. அதுக்காக 1-2 உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான், நாய் வாங்க போகிறேன். அம்மா சொல்கிறாங்கப்பா வேணாப்பா, ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்ப்பா, பாசம் வைப்போம், அதனால் வேண்டாம். அந்த பிள்ளை என்ன திரும்ப சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமாக சார் 6 மாதம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில், எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. 4 பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்போல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றால். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன 2 வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்காரு. அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால் இந்த படம் வெற்றி பெறும்.
ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார், குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கா, புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு பெட்ரூம்லேருந்து. ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்கே, ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணணுன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போது மனசெல்லாம் மாறி போச்சு. ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் உருட்டி கொடுக்கும். 16 பிள்ளைங்க கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்போ ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவை நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ளவர். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் இன்னும் க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோத்தில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கு பார்த்தத வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார். முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும், இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் டைரக்டர் ஆர்வி ரவிக்குமார்ஜி அவர்களே மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும், ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்றைக்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யாருன்னா நம்ம நான் ராஜன் சார் தான் சொல்லணும். அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றும் எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் குட்டி கவிஞர் என்று அழைக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள், எங்கள் அன்புள்ள கொண்ட மாரிமுத்து சார் அவர்கள், தொழிலதிபர் மற்றும் நடிகர், யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரங்காலம் பார்க்காம வரக்கூடிய உண்மையான நடிகர் சொல்லலாம், அன்புக்குரிய சூரியநாராயணஜி அவர்களே, மற்றும் இந்த படத்தின் கார்த்திக் கவிஞர் அவர்களே, மஞ்சள் வீரன் இயக்குனர் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய படக்குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த சிக்லைட் படம் பார்த்திங்கன்னா, நாங்கள் கோவிட் முன்னாடி இந்த படம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி
ஐஸ்வர்யா ராய் வச்சதை ஒரு படம் பண்ணலான்னு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அதோடைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. முத்து வந்து அடிக்கடி நம்மளை இந்த படத்துடைய டைரக்டர் வந்து அடிக்கடி நம்மளை பார்ப்பார். சார் இது போல் ஸ்கிரிப்ட் இருக்குது சார், பண்ணலாம் சார்ம்பேன். ஸோ நான் இதை வந்து எப்போதுமே ஒரு ஸ்கிரிப்ட் வந்துன்னா நான் படித்து பார்த்துட்டு என் டாக்டர் இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சவர்ண ஷீட்டை கொடுப்பேன் என் டாக்டர்கிட்ட. அன்றைக்கி யதார்த்தமாக வந்து இந்த படத்தை நாங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷுடைய ஒரு இதை வந்து ஃபைனல் பண்ணிட்டோம், ஷூட் போடுற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு சொன்னா அப்படி, டாடி இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்குமா, இப்போ இருக்கிற வந்து 2K கிட்ஸுக்கான ஸ்கிரிப்ட் மாரி இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் டாடி அப்படின்னாங்க. சரிம்மா எடுத்துவாமா. திருப்பி அவங்க வந்து திருப்பி டைரக்டர் முத்தை கூப்பிட்டு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்டா அன்றைக்கி இந்த கோவிட் அது இதுன்னு இருந்தது, பெரிய பட்ஜெட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை விட பெரிய பட்ஜெட் பண்ணியிருந்தாங்க கூட பரவாயில்ல, அதை விட பெருசாகவே தாண்டிடுச்சு இது பட்ஜெட்.